இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எல்லாம் இந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம். இந்த திராட்சை பழம் புளிப்பானது என்ற ஒரு கதை நம் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். அதாவது ஒரு நரி ஒரு பசியான சூழ்நிலையிலே உயரமான இடத்தில் ஒரு திராட்சை குலையை பார்க்கின்றது. அதை பறிக்க முயன்று முடியாத பொழுது இந்த திராட்சை பழம் புளிப்பானது என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறது. இந்த நற்செய்தியும் இந்த இறைவார்த்தை வழிபாடும் நமக்கு அப்படி ஒரு மனநிலை கொண்ட மனிதர்களாகிய நமக்கு மனமாற்றத்தை குறித்து போதிக்க அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டிலே ஆண்டவர் இயேசு மனிதர்களுடைய குறுக்குத்தனமான ஒரு புத்தியை கண்டு வருத்தப்படுகிறார். இந்த நிறைவாழ்வு, இறைவன் தரும் நிறைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும். என்ன விலை? அது மனமாற்றம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டு மனம் மாறுவது. ஆனால் அந்த விலையை கொடுக்காமல் மனம் மாறாமல் அப்படியே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த அந்த இறைவன் தரும் நற்செய்தி அல்லது இறைவனை குறித்தே நாம் கூறிக்கொண்டு இருப்பது, இது நம் அன்றாட வாழ்வில் கூட நாம் பார்ப்போம். நன்மைத்தனம் என்பது நம்மை கண்டிப்பாக தொந்தரவு செய்யக்கூடிய ஒன்று. நம் கூட்டத்திலே ஒரு நல்லவர் இருந்தார் என்றால் அவர் செய்வது அத்தனையும் நம்மை தொந்தரவு செய்யும். ஆனால் நாம் அதை மறைப்பதற்காக என்ன செய்வோம்? அவரை பற்றி உனக்கு தெரியாதா, அவர் சும்மா வேஷம் போடுறாரு என்று, அவர் நல்லவரே இல்லை என்று சொல்லி நம்மை தொந்தரவு செய்யாமல் நாம் பார்த்து கொள்வோம். நிறைய நேரங்களில் அதைத்தான் நாம் செய்வோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு மாறாக நாம் அவருடைய செயல்கள் என்னை மனமாற அழைக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொண்டு மனம் மாற வேண்டும். அந்த ஒரு மாற தயாராக இல்லாத அந்த மனநிலை ஒரு நாளும் நமக்கு நிறைவை தராது, நிம்மதியை தராது. எனவே நாம் இயேசுடைய வருகைக்காக தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நிறைவுள்ளவளாக இயேசு கொண்டு வந்த நிறைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நாம் மனம் மாற வேண்டும். மனம் மாற தயாராக இல்லாமல் நாம் இந்த திராட்சை பழம் புளிப்பானது என்று சொல்வதைப் போல கோயிலுக்கு போகிறதுனால என்ன பலன், கடவுளை எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, என் வாழ்க்கை இப்படி இருக்கு என்று கடவுளையும் கடவுளுடைய பணியாளர்களையும் திரு அவையும் குறை கொண்டு திரிவதால் நமக்கு நிறைவாழ்வு என்பது வரப்போவதே இல்லை. அன்புக்குரியவர்களே, எனவே இன்று இறைவார்த்தை நமக்கு விடுக்கும் அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். இறைவன் நமக்கு தரும் அழைப்பு யாரிடமிருந்து வேண்டுமெல்லாம் வரலாம். அந்த அழைப்பை கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து அதை புரிந்து கொண்டு நாம் மனம் மாறி இறைவன் தரும் நிறைவாழ்வை சுவைத்தவர்களாக வாழ்வோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலேயே தொடர்ந்து மன்றாடுவோம்.